ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. பதஞ்சலி டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, முத்திரைகள் செய்வோம், மாத்திரைகள் தவிர்ப்போம், ஆசனம் செய்வோம், ஆரோக்கியமாய் வாழ்வோம். அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது, இப்போ இருக்கக்கூடிய இந்த டைம் ஒரு வெயில் காலம் ஆரம்பித்து விட்டது. பொதுவாகவே வெயில் காலம் வரும்போது நிறைய நபர்களுக்கு உடலில் உஷ்ணத்தினுடைய தன்மை அதிகமாகிடும். அப்போ உஷ்ணத்தினுடைய தன்மை அதிகமாகும் பொழுது உடலில் பல வகையான தொந்தரவுகள், சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படும். கண் எரிச்சல் ஏற்படும். அப்போ உஷ்ணம் சமமாக இருக்கணும். இப்போ வரக்கூடிய இந்த அக்னி நட்சத்திர காலகட்டங்களில் வெப்பத்தினால நம்ம உடம்புல உஷ்ணத்தினுடைய தன்மை அதிகமாகாமல் உஷ்ணம் சமமாக இருப்பதற்காக ஒரு முத்திரை பார்க்க போகிறோம். லபதி முத்திரை அப்படிங்கிற முத்திரை பார்க்க போகிறோம். அது மட்டுமல்ல, இது நமக்கு கண் எரிச்சல். பொதுவாகவே இந்த வெயில் காலங்களில் மெட்ராஸை அந்த மாதிரி வரும், கண்களில் கட்டி, கண்களில் நீர் வரும். இந்த கண் எரிச்சல் வராமல் இருப்பதற்கும் இந்த லபதி முத்திரை நமக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைக்கின்றது. அதே போல நாக்கில் ஏற்படும் கோளாறுகள், நிறைய நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா நாக்கு புண்கள், உதட்டில் வெடிப்பு, அந்த மாதிரி வெயில் காலத்தில் ஏற்படும். இந்த லபதி முத்திரை அதற்கும் ஒரு தீர்வு கொடுக்கின்றது. திக்குவாய் உள்ளவர்களும் இந்த லபதி முத்திரை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக திக்குவாயிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக அதிலிருந்து ஒரு விடுதலை நிச்சயமாக கிடைக்கும். தொடர்ந்து பயிற்சி செய்து வந்தீர்கள் என்றால் நிச்சயமாக அந்த திக்குவாய்க்கும் இந்த லபதி முத்திரை ஒரு வரப்பிரசாதமாக அமைகின்றது. அப்போ வரக்கூடிய இந்த வெயில் காலகட்டத்தில் ஏற்படுகின்ற கண் எரிச்சல், மிட்ராஸை வராமல் நாம் வாழவும், உடலில் உஷ்ணத்தினுடைய தன்மையை சரி செய்து கொள்ளவும் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய லபதி முத்திரை. இந்த முத்திரையை காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக, காலை அப்படின்னு நேரம் எடுத்துட்டோம்னா 4லிருந்து 7 மணிக்குள்ளே பண்ணிக்கலாம். மதியம் சாப்பிடுவதற்கு முன்பாக 12லிருந்து ஒரு 1:30-2 மணிக்குள்ளே பண்ணிக்கலாம். மாலை 5 மணிலிருந்து 7 மணிக்குள்ளே பண்ணிக்கலாம். 2 நிமிடங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் போகிறோம். இப்போ அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்கள், சார் ஆஃபீஸ்லேருந்து முத்திரை பண்ண முடியாது அப்படின்னா காலை மாலை 2 வேளை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஆப்ஷன், சப்போஸ் நான் காலையில் ப்ராக்டிஸ் பண்ண தவறிட்டேன், 7 மணிக்கு வரைக்கும் நான் பயிற்சி பண்ணலை, அப்போ நீங்கள் குளித்து சாப்பிட்டுருந்தீங்கன்னா 2 மணி நேரம் கழித்து பயிற்சி பண்ணிக்கோங்க. இப்போ 8 மணிக்கு சாப்பிட்டீங்க காலையில், 10 மணிக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, தவறு கிடையாது. முடிந்த அளவு காலையில் எழுந்தவுடனே காலை கடன்களை முடிச்சுட்டு ஒரு டம்ளர் வாட்டர் சாப்பிட்டு தரையில் அமர முடிந்தவர்கள் தரையில் ஒரு விரிப்பு விரித்து அமர்ந்துக்கோங்க. தரையில் அமர முடியாதவர்கள் ஒரு நாற்காலியில் அமர்ந்து நிமிர்ந்து உட்கார்ந்து காலை மதியம் கிழக்கு முகமாக, மாலை மேற்கு முகமாக பயிற்சி பண்ணுங்க. முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க. கண்களை மூடி அந்த மூச்சோட்டத்தை வாட்ச் பண்ணிவிட்டு 2 மினிட்ஸ் 2 நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உடம்புல உஷ்ணத்தினுடைய தன்மை சமமாக இருக்கும். நம்ம உடம்புல கண் எரிச்சல், கண்களில் கட்டி, நீர், மெட்ராஸை அந்த மாதிரி வராமல் தடுத்துக்கிடலாம். இப்போ வரக்கூடிய வெயில் காலத்தில் ஏற்படுகின்ற உஷ்ணத்தினால் ஏற்படுகின்ற குறைபாடுகளுக்கு எல்லாமே இந்த முத்திரை ஒரு வரப்பிரசாதமாக அமைகின்றது. திக்குவாய் உள்ளவர்கள் இந்த முத்திரை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. கிராஜுவலாக அது மாறக்கூடிய நிலை கிடைக்கும். இப்பொழுது லபதி முத்திரை இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும், முதுகெலும்பு நேராக வச்சுக்கணும். தரையில் அமர முடிந்தவர்கள், உடல் வளையும் தன்மை உள்ளவர்கள் சுகாசனம், இல்லைனா அர்த்த பத்மாசனம், இல்லைனா பத்மாசனம், இல்லைனா வஜ்ராசனத்தை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. தரையில் அமர முடியாதவர்கள் ஒரு நாற்காலியில் அமர்ந்து இந்த மாதிரி நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. முதல்ல கண்ணை மூடி நல்லா மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு 5 முறை. இதில் கவனிக்க வேண்டியது, மூச்சு உள்ளே இழுக்கும் போது அடிவேர் வெளியே லேசாக வந்துடணும், மூச்சு வெளியே விடும்போது அடிவேர் லேசாக உள்ள வைக்கணும். இப்போ மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்க. ஒரு 20 செகண்ட் மூச்சு உள்ளே போகிறது, மூச்சு வெளியே வர்றது, அதை மட்டும் வாட்ச் பண்ணுங்க. இப்போ முத்திரைக்கு செல்வோம். பொறுமையாக பார்த்துக்கோங்க. இந்த கட்டை விரல் இருக்கு பாருங்க, இந்த ஆள்காட்டி விரல், நடுவிரல், இது 2ஐயும் மடித்து இதுக்குள்ளே வச்சுக்கணும். இந்த மோதிர விரல், சுண்டு விரல், இதை மடித்து கட்டை விரலோட சேர்த்துக்கணும். இந்த மாதிரி சேர்த்து மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. 3 முறை. இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். நீங்கள் பயிற்சி பண்ணும்போது கைகளை அந்த மாதிரி மடியில் வச்சுக்கணும்.
கை மடியில் வச்சுட்டு நீங்கள் பயிற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிகிற காண்டி காமிக்கிறேன். நீங்கள் ஒரு 2 முட்டியில் வச்சுக்கிட்டு நிமிர்ந்து உட்காந்து பயிற்சி பண்ணிக்கிடணும். 2 நிமிடங்கள். மீண்டும் ஒரு முறை பொறுமையாக பண்ணுறேன். கை விரல் பார்த்துக்கோங்க. இந்த ஆள்காட்டி விரல் நடுவிரலை இதுக்குள்ளே இப்படி மடிச்சுக்கிடணும். இந்த சுண்டு விரல் மோதிர விரல் மத்தியில் இந்த கட்டை விரலை வச்சுக்கணும். அவ்வளோதான். நீங்கள் பயிற்சி பண்ணும்போது கையை அப்படி நிமிர்த்து இந்த மாதிரி திரிக்கிட்டு கையை முட்டியில் வச்சுட்டே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். முடிக்கும் போது கையை அப்படி முன்னாடி வச்சுக்கோங்க. ஒரு 10 செகண்ட் பயிற்சி நீங்கள் பண்ணும்போது இந்த விரல் அமைப்பை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்படியே கையை முட்டியில் வச்சுக்கலாம். நிமிர்ந்து உட்காந்து 2 நிமிடம். ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். மீண்டும் ஒரு முறை பொறுமையாக பண்ணுறேன். கை விரல் பார்த்துக்கோங்க. முதல்ல இந்த 2 விரலையும் ஆள்காட்டி விரல், இந்த நடுவிரல் பெரிய விரலுக்கு இப்படி வச்சுக்கோங்க. இந்த மோதிர விரல் சுண்டு விரலோட இந்த பெருவிரலுடைய சென்டரில் சேர்த்துக்கோங்க. இரண்டு நிமிடம். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக நீங்கள் பயிற்சி பண்ணும்போது கையை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. முட்டியில் வச்சுட்டு நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த முத்திரை பண்ணிட்டு நிமிர்ந்து உட்காந்து 2 கை சின் முத்திரை வச்சுக்கோங்க. கை எப்படி மடியில் வச்சுக்கோங்க. கண்ணை மூடி மூச்சில் அப்படி கவனம் செலுத்துங்க. ஒரு 10 வினாடி. இப்போ 2 பற்களை சேர்த்து வச்சுக்கணும். மூச்சு வெளியே எடுக்கணும். வாயை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மூக்குலையும் மூச்சு வெளியே விடுங்க. இது சதந்தா. வாயுடைய மூச்சு உள்ள எடுக்கிறேன். பற்களை சேர்த்துட்டு வாயை க்ளோஸ் பண்ணிவிட்டு மூக்குலையும் மூச்சு வெளியே விடணும். 10 முறை. மூச்சு உள்ள எடுக்கும்போது வயிறு வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது வயிறு உள்ள போய்க்கிடணும். இந்த மாதிரி 10 முறை பண்ணிவிட்டு கண்ணை மூடி மூச்சை மட்டும் 1 நிமிடம் அப்படி வாட்ச் பண்ணுங்க. நேயர்களே, இந்த வெயில் காலத்தில் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு உங்கள் பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகள் ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றாங்க. இன்னும் 2-3 மாதம் வெயில் அதிகமாக இருக்கும். அப்போ பள்ளிக்கு சென்றுட்டு வரும்போது ஃபீவர் வரும், இந்த மாதிரி கண் எரிச்சல் வரும், டயரியா அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி வராமல் இது தடுக்கக்கூடியது. இந்த முதிரை 2 நிமிஷம் பண்ணிவிட்டு இந்த சதந்தா குளிர்ச்சி வெயில் பிராணாயாமத்தையும் பண்ணிக்கோங்க. வருகின்ற வெயில் காலத்தில் அதிகமான ரொம்ப ஜீரணமாகாத உணவை எடுக்காமல் கஞ்சி, இளநீ, ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி வகைகளை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கொண்டு நீங்கள் அப்படியே ஒரு 3-4 மாதம் அந்த வெயில் காலம் அக்கினி நட்சத்திரம் முடியும் தட்டியும் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நிச்சயமாக கண்ணெரிச்சல் வராது, மெட்ராஸை வராது, உடலில் உஷ்ணத்தினுடைய தன்மை கரெக்டாக இருக்கும், ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும், சுறுசுறுப்பாக உற்சாகமாக நாம் வாழ்க்கையில் வாழ முடியும். ஆரோக்கியம் நம் கையில். உங்களை நம்புங்க. நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய பஞ்சபூதத்தை தான் இந்த முத்திரைகளின் மூலமாக சரிப்படுத்துகிறோம். ஒவ்வொரு உள்ளுறுப்புகளுக்கும் இந்த முத்திரை செய்யும் பொழுது ஒரு நல்ல ஆற்றலை கொடுக்கின்றது. ஒவ்வொரு முத்திரைக்கும் ஒரு தனிப்பட்ட அற்புதமான பலன் இருக்குது. அப்போ எதற்காக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன்னா, இப்போ வரக்கூடிய வெயில் காலங்களில் நீங்கள் சிறப்பாக வாழணும். வெயில் தாக்கம் நமக்கு கூடாது. அதிக உஷ்ணம் நமக்கு ஆபத்தை விளைவிக்கும். அப்போ அந்த மாதிரி வராமல் இருப்பதற்காக இந்த முத்திரையை கொடுக்குறேன். இது நான் கொடுக்கல, நமது சித்தர்கள் மகான்கள் நமக்கு அளித்த வரப்பிரசாதத்தை ஒரு கருவியாக இருந்து கொடுக்கின்றேன். நம்பிக்கையோடு பயிற்சி பண்ணுங்க. நிச்சயமாக வளமாக வாழலாம். நேர்களே, ஸ்ரீ பதஞ்சலி மகரிஷி யோகா ட்ரைனிங் சென்டர் பிஎஸ்எஸ் மூலமாக, நேஷனல் ஸ்கில் இந்தியா மிஷன் மூலமாக ஆதரைஸ்டு டெஸ்டிங் சென்டராக உருவாக்கியிருக்கோம். குருவினுடைய அனுக்கிரகத்தோடு நான் எழுதிய கிட்டத்தட்ட 20 புத்தகங்களை அவங்க ரெகக்னைஸ் பண்ணி நம்ம டிப்ளமா பயிற்சி கொடுக்கலாம் அப்படின்னு அங்கீகாரம் பண்ணியிருக்காங்க. அதன் மூலமாக நம்ம 5 வகையான டிப்ளமா கோர்ஸ் கொடுக்குறோம். இதில் டிப்ளமா இன் முத்ரா மேனேஜ்மெண்ட் அழகான பயிற்சி. 10th தான் குவாலிஃபிகேஷன். ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. ஆன்லைனில் தான் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறேன். எங்கிருந்தாலும் நீங்கள் தாராளமாக பயிலலாம். ஒரு பெரிய ஆசானாக நீங்கள் உருவாகலாம். உங்கள் உடலை நல்லா வச்சுக்கலாம். உங்களை சார்ந்தவர்களுக்கு இந்த பயிற்சிகளை அழகாக கற்றுக் கொடுக்கலாம்.
பள்ளிகளில் நீங்கள் இந்த பயிற்சி எடுக்கலாம், கார்ப்பரேட் கம்பெனியில் பயிற்சி கொடுக்கலாம், நீங்கள் ஒரு தனியாக ஒரு பயிற்சி மையம் வைத்து தாராளமாக அதை நடத்தலாம். நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கின்றன. அதையும் தாண்டி உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இதிலேயே என்னென்ன மாதிரி கோர்ஸ்லாம் கொடுக்குறோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறோம். எவ்ரி மந்த் நியூ பேட்ச் ஆரம்பிச்சுட்டே இருக்கும். டிப்ளமா இன் யோகா டீச்சர் கொடுக்குறோம், டிப்ளமா இன் தெரபெட்டிக் யோகா கொடுக்குறோம், அதே மாதிரி டிப்ளமா இன் பிராணாயாமா அண்ட் சக்கர மெடிடேஷன் கொடுக்குறோம், டிப்ளமா இன் பதஞ்சலி யோக சூத்ரா கொடுக்குறோம். முத்ரா மேனேஜ்மெண்ட் ரொம்ப எளிமையானது, அழகாக யாருனாலும் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் ஒரு ஆசானாக திகழுங்கள். நீங்களும் ஆரோக்கியமாக வாழலாம், உங்களை சார்ந்தவர்களையும் ஆரோக்கியமாக வாழ வழிவகை செய்யுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். யோக கலைமாமணி திரு பி. கிருஷ்ணன் பாலாஜி அவர்கள் தனது 33 வருட யோக அனுபவத்தின் மூலமாக எண்ணற்ற புத்தகங்களை எழுதியுள்ளார். இதனை ஒரு பாடத்திட்டமாக வகுத்து பாரத் சேவாக் சமாஜ் மற்றும் நேஷனல் ஸ்கில் இந்தியா மிஷன் மூலமாக திறன் பயிற்சிகள் மற்றும் டிப்ளமோ பயிற்சிகள் என 5 வகையான பயிற்சிகளை அளிக்கின்றார். பயிற்சி வகுப்புகள் அனைத்துமே திரு பி. கிருஷ்ணன் பாலாஜி அவர்களே எடுக்கின்றார். பயிற்சிகள் அனைத்தும் ஆன்லைன் மூலமாகவே நடத்தப்படும். இதில் எங்கிருந்து வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம். இதற்கு வயது வரம்பு கிடையாது. பயின்று சான்றிதழ் பெற்ற அனைவரும் பள்ளி கல்லூரிகளில் யோகாசன ஆசிரியராக பணிபுரியலாம். தனியாகவும் பயிற்சி மையம் வைத்து நடத்தலாம். வேலை வாய்ப்பிற்கு பஞ்சமில்லை. இத்துடன் உங்கள் உடலையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம். விருப்பம் உள்ளவர்கள் உடனே உங்களது பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 6369 940440 8939400400 வெப்சைட் www.patanjaliyogam.com. பதஞ்சலி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.